தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 16வது அதிகாரம். பொறையுடைமை. 152வது குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இந்த குறளின் விளக்கம். அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனை நினையாமலே மறந்து விடுதல் அதனிலும் நன்மையாகும். அதாவது ஒருத்தர் வரம்பு மீறி அளவு கடந்து நமக்கு ஒரு தீமையை ஒரு கொடுமையை செய்கிறாங்கன்னா அந்த கொடுமையை அவங்கள தண்டிக்கிறத விட நாம் பொறுத்து போகணுமா. அந்த பொறுத்து போகிறத விட அதை விட இன்னும் சிறந்தது அந்த தீமையை மறந்து விடுதலாம். மறத்தல் அதனினும் நன்று. மறந்து விட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதான். அவங்க செஞ்சதை பொறுத்துக்கிட்டு போகிறத விட மறந்து விடுங்கன்னு சொல்கிறார் வள்ளுவர். வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும். அந்த தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது. தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க. அந்த தீமையை மனதுள் வைக்காமல் மறந்து விடுவதே பொறுத்தலையும் விட நல்லது. அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அந்த தீங்கை அறவே மறந்து விடுவது சிறந்த பண்பாகும். ஒருத்தர் நமக்கு கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா நாம் பொறுமையாக பொறுத்து போவோம். அப்படி பொறுத்து போகிறத காட்டிலுமே அவர் செஞ்ச தீமையை மறந்துட்டு நாம் எப்போவுமே சகஜமான ஒரு நிலையில் இருக்கிறது தான் ஒரு சிறந்த பண்பாகும்னு வள்ளுவர் சொல்கிறார்.